அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம் நேயர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பழைய புதிய எதிரிகள் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின். இந்த கூட்டத்தால விரக்தியாலும் வெறுப்பினாலும் கதறுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு தாவேக தலைவர் திரு விஜய். இது வினை எதிர்வினை அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் கூட இதன் ஊடாக அதிமுக குறிவைக்கப்படுகிறதா, சிக்கலுக்குள்ளாகிறதா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நாம நேர்பட பேச நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். பழைய புதிய எதிரிகள் யார் வந்தாலும் திமுகவை தொட முடியாது. ஸ்டாலின், மக்கள் நம்மிடம் கொண்டுள்ள நம்பிக்கையை எதிரிகளும் உணர்ந்துவிட்டனர். விஜய், திமுக தாவேக மோதலின் ஊடாக குறிவைக்கப்படுகிறதா அதிமுக என்ற தலைப்பில் கருத்துரையாளர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். அரங்கத்தில் நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர் திரு ஐயநாதன், திமுகவிலிருந்து மருத்துவர் திரு சையத் ஹபீஸ், தாவேகாவின் திரு வீர விக்னேஸ்வரன், அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார். 4வருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு ஐயநாதன், புதிய எதிரிகள் கொள்கையற்றவர்கள் அப்படின்னு சொல்றாரு முதல்வர் திரு ஸ்டாலின். கொள்கைன்னு சொல்லி கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறாரு திரு விஜய் அவர்கள். இப்படி கருத்து எதிர்கருத்து அப்படின்னு வரும்போது 2ஆம் இடம் மாறுகிறதா? அதிமுக சிக்கலுக்குள்ளாகுதா? பரப்புரை அப்படின்றது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ஆயுதம். ஆனா தீர்மானிக்க போறது மக்கள். அவங்கள நோக்கி தான் பரப்புரை செய்கிறாங்க. இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் ஒன்று பாருங்கள். ஏன் அதிமுக குறிவைக்கப்படுகிறதான்ற கேள்வியில் ஏன் அந்த இடத்துல நீங்கள் வந்து நின்னீங்க? ஏன் அப்படின்னோம்னா, இப்போ இந்த செங்கோட்டையன் என்ன சொன்னார்ன்றதை பாருங்கள். அஇஅதிமுக ஒரு பலவீனமான நிலையில் இருக்குது. இந்த கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டவர்களை உள்ளே கொண்டு வந்துட்டு கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, நிச்சயமாக வந்துட்டு அஇஅதிமுக அப்படின்றது இது அதனுடைய வரலாற்று காலத்தில் இல்லாத அளவுக்கு 72ல இருந்துட்டு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அது வந்துட்டு மிக மிக ஒரு பலவீனமான ஒரு நிலையில் இருக்குது. அப்போ தான் அந்த கேள்வியே வருது இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த கேள்வியே வருது. அப்போது இங்கே முக்கியமாக கருத வேண்டியது, இப்போ ஒரு புது ஆக்டர் வந்திருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சி வந்திருக்குது. அந்த கட்சிக்கு வந்துட்டு விஜய் ஒரு பாப்புலர் நடிகர், அவர் வந்திருக்கிறாரு. இப்போ திமுக ஆட்சிக்கு எதிரான அந்த அதிருப்தி அப்படின்றது யார் எடுத்துக்குவா? அஇஅதிமுகவா இல்லை விஜயா அப்படின்ற ஒரு கேள்வி எழும் பொழுது, பலமான சக்தி எதுன்னு மக்கள் உணர்கிறார்களோ அதுக்கிட்ட தான் அது போகும். ஒரு சாதாரண ஒரு கணக்கு இது. பலமான சக்தியை மக்கள் எதிர் உணர்றாங்களோ அது ஒன்று. இன்னொன்று, விஜய் சொல்கிறபடி அவர் ஒரு மாற்று அரசியல் கொடுப்பாருன்னு மக்கள் நம்புவாங்களா, ஏற்பார்களா அப்படின்ற இடத்துல அந்த கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ ஏற்கனவே இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருதுருவ அரசியல் அப்படின்ட்டு இவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. திமுக அதிமுக இருதுருவ அரசியல். இப்போ இந்த இருதுருவ அரசியலை உடைச்சிக்கிட்டு இன்னொரு கட்சி இதில் ஏதாவது ஒரு முதன்மையான இடத்த பிடிக்குமா அப்படின்றத வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம இப்போ இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுக பரப்புரையில் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதையே தான் கிட்டத்தட்ட ஒரு குற்றச்சாட்டு அரசியலில் விஜய் ஈடுபடுறாரு. நேற்று அவருடைய பேச்சராக எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, இந்த திமுக அரசை கூறி வச்சு எதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரோ அதே தான் இவரும் சொல்கிறாரு. கொஞ்சம் பிஜேபியை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாரு விஜய், அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்படிதான் அது நடக்குது. ஆனால் மக்கள் இதை யாரை ஏற்றுக்குருவாங்க அப்படின்றத பொறுத்து தான் அதிமுக குறிவைக்கப்படுகிறதா, இதில் வந்துட்டு அடிபட்டுடுமா, இல்லை அது எமர்ஜ் ஆகுமா, மறுபடியும் ஒரு 2வது பெரிய சக்தியாகவே இருக்குமா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இல்லை, கிரவுண்ட் எப்படி இருக்கு? ஏன்னா அதிமுக திமுக அப்படின்ற இந்த திராவிட கட்சிகள் தான் இத்தனை ஆண்டுகளாக ஆண்டு வந்திருக்கிறார்கள். கிரவுண்ட், குறிப்பாக மக்கள் அதனை எப்படி ஏத்துப்பாங்க? இப்ப விஜய் வந்துட்டு ஒரு மாற்று அரசியல் அப்படின்றது ஜனங்க நம்பினா தான் அந்த நிலையை வந்துட்டு நம்ம அதை பற்றி நம்ம விவாதிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம். புரியுதுங்களா? இந்த ரசிகர் கூட்டம் அவருடைய பலம். இதே ஒரு பேசிஸாக வச்சுக்கிட்டு இதற்கு மேலே அவர் செய்யக்கூடிய பரப்புரையில் எந்த அளவிற்கு அவருடைய அரசியல் புரிதல் அவர் வெளிப்படுத்துறாரு, எந்த அளவுக்கு அவர் வந்துட்டு எதிர்காலம் தொடர்பான ஒரு நம்பிக்கையை தர்றாரு அப்படின்றத பொறுத்து தான் வாக்காளர்களுக்கு வந்துட்டு அவர் மேலே அந்த நம்பகத்தன்மை ஏற்படும். இப்போ இருக்கக்கூடிய அவருடைய வாக்காளர்கள் கட்டாயம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் தான். இதை தாண்டி அவர் மக்கள் கிட்ட எந்த அளவு சென்றடைகிறார் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இதுவரைக்கும் அவர் கட்டமைச்சிருக்கக்கூடிய விஷயங்கள், இதுவரைக்கும் மக்கள் கிட்ட அவர் கொண்டு சென்று சேர்த்திருக்கக்கூடிய விஷயங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுகவோட நம்ம தாவேகாவை ஒப்பிட்டு பார்த்துட முடியுமா? முடியாது. அதிமுக ஒரு பலம் வாய்ந்த கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி, அமைப்பு ரீதியாக சொல்ல வரேன். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பலம் வாய்ந்த சக்தி கிடையாது. ஆனால் அந்த அதிமுக
பலவீனப்பட்டு நிற்குது. ஏன்னா பல பேர் இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ கடந்த மக்களவை தேர்தலை ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதான் சரியானதாகவும் இருக்கும். தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு அந்த கட்சி பலவீனமாக இருக்குது. இத்தனைக்கும் அந்த கட்சியோட வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டிக்கிட்டும் கூட டெபாசிட் எடுத்திருக்காங்க 7 இடத்துல, ரொம்ப பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க, 4வது இடத்துக்கு 3வது இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. அதனால் இன்றைக்கி கிரவுண்டில் அவங்க ஸ்ட்ரென்த் இருந்ததுனாலும் கூட அந்த தலைமைக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் திமுகவை சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவிற்கு அதனுடைய பலம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர் வந்திருக்கிறாரு. இவர் அந்த இடத்த பிடிப்பாரா அப்படின்றது பொறுத்துனது தான் பார்க்கணும். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு நந்தகுமார், அதற்கான ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு அடுத்தபடியாக தாவேகா பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கான இடம் இருக்கா? தமிழக அரசியலில் எந்த ஒரு கட்சிக்கும் எப்பயுமே ஒரு இடம் உண்டு. தமிழகத்தில் எப்பயுமே மக்கள் வந்து ஒரு 3வது மாற்று சக்தியை எப்பயுமே எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் ஐயா சொன்னதில் ஒரு கருத்து என்னன்னாக்கா, இன்றைக்கி அதிமுக பலகீனமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் மேற்கோள் காட்டினது வந்து 2024 MP பாராளுமன்ற தேர்தலை வந்து உதாரணமாக சுட்டி காட்டினார். நமக்கு வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் தமிழக வாக்காளர்கள் எப்பயுமே வந்து வித்தியாசமான முறையில் தான் வாக்களிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 2019 பாராளுமன்ற தேர்தல் எடுத்திங்கன்னா அதில் அதிமுக வாங்கின வாக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 83 லட்சம் வாக்கு தான், 19.39% தான் வாங்கினாங்க. அதுக்கு அடுத்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி, அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு, நித்தம் போராட்டம் இருந்துச்சு, ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜெயலலிதா அம்மையாருடைய மரணம், அதில் ஏகப்பட்ட சந்தேகங்கள், குளறுபடிகள், இத்தனை ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறமும் 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக வாங்கின வாக்கு 1,53 லட்சம். 83 லட்சம் எங்கே இருக்குது? 1,53 லட்சம் எங்கே இருக்குது? 33% வாங்குது அதிமுக, 13லிருந்து 14% கூடுதலாக வாங்குது. அப்போ இன்னும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக இன்னைக்கு பலவீனமாக இருக்குது, 7 தொகுதியில் வந்து டெபாசிட் போயிருக்குதுங்கிறது அடிப்படையில் 2026 அதில் வந்து நம்ம ஈக்குவேஷனை கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தோம்னா தவறான ஈக்குவேஷனாக மாறிடும். இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வர்றது, இன்னைக்கு அவருக்கு வரக்கூடிய கூட்டம் எல்லாமே வந்து ஒரு பெரிய வரவேற்பு அவருக்கு இருக்குன்னு சொல்லி நானே பல நேர்காணல்களில் டிபேட்டில் சொல்லியிருக்கேன். விஜய் அவர்களுக்கு என்னுடைய கணிப்பு பிரகாரம் இன்றைய தேதியில் 10 to 15% வாக்கு கணிசமான அளவுக்கு இருக்குது. ஆனால் விஜயனுடைய வருகை யாருக்கு வந்து தாக்கமாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகும்போது நம்ம வந்து விஜயனுடைய ஓட்டர் செக்மெண்ட்டை அனலைசிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி ஓட்டர் பக்கெட் வந்து விஜய்க்கு யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெருவாரியாக இளைஞர்கள், மகளிர், மைனாரிட்டி ஓட்டு, SC ST ஓட்டு, இந்த 4 ஓட்டர் பக்கெட் விஜயினுடைய இந்த 15%, ஒரு 90% வாக்கு இந்த 4 பக்கெட்டை சார்ந்தது. அப்போ இந்த 4 வாக்கு வங்கியையும் யார் அதிகமாக இன்னைக்கு தேதியில் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் வச்சிருக்காங்க. அப்போ இன்னைக்கு விஜயினுடைய வருகை, விஜய் வாங்கக்கூடிய வாக்குனுடைய சதவீதம் யாரை பாதிக்கும்னா அது அதிமுகவை பாதிக்கிறத விட திமுகவை அதிகமாக பாதிக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை பிரிக்கிறத விட டிஎம்கேவினுடைய கோர் ஓட் பேங்க்ல கை வைக்கிறாரு. அப்போ நம்ம 2024 அதிமுக கூட்டணி, அதில் இன்னைக்கு SDPI வெளியே போயிட்டாங்க, அவங்க இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தாங்கிற கணக்கு. அடுத்தது NDA கூட்டணி. இன்னைக்கு NDA கூட்டணியில் OPSம் வெளியே போயிட்டாரு, இன்னைக்கு TTVயும் வெளியே போயிட்டாரு. என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் டிசம்பருக்குள்ளார இது எல்லாமே செட்ரைட் பண்ணிடுவாங்க. அந்த NDA கூட்டணி அப்படியே இன்னைக்கு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அப்போ இன்னைக்கு 2024 இருந்த அதிமுக கூட்டணியும் பாரதிய ஜனதா NDAனுடைய கூட்டணியும் அப்படியே இருக்குமானால் 2021 வாங்கின வாக்குனுடைய அடிப்படையை வச்சு பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் எவ்வளவுனா வெறும் 2.81% தான் வித்தியாசம். இல்ல, இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது பிரியும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அதிமுகவுக்கு செல்லக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகள், அதை விஜய் அறுவடை பண்றதுக்கான வாய்ப்பு இல்லையா? அதை அறுவடை பண்றதை விட இன்னைக்கு அவருடைய ஓட்டர் பேஸ், கோர் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா? இப்ப விஜய்க்கு வரவங்க அத்தனை பேருமே வந்து இன்னைக்கு புது வாக்காளர்களா வரப்போறது இல்லை. இன்னைக்கு வந்து 18 வயசு ஆனவங்க ஒரு செட்டன் நம்பர் ஆஃப் நியூ ஓட்டர்ஸ் வருவாங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு 15% இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6.25 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. நீங்க 80% போலிங் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 5 கோடி பேர் வாக்களிக்க போறாங்க. அதுல நீங்க 15% கூட 75 லட்சம் வாக்காளர்கள். இந்த 75 லட்சம் வாக்காளரும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இல்லை. அப்போ விஜயனுடைய ஓட்டர் செக்மெண்ட்டை எடுத்து அனலைஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இந்த 4 பக்கெட்டை இன்னைக்கு யார் வச்சிருக்கிறதா சொல்லிக்கிறாங்கன்னா திமுக கிட்ட தான் அது இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ
ஆன்டி இன்கம்பன்சி வாக்கில் எடுக்க மாட்டாரா? ஃபுல் அண்ட் ஃபுல் திமுகவில் தான் இருந்து எடுப்பாரா? இல்லை, ஆன்டி இன்கம்பன்சியும் கொஞ்சம் எடுப்பார். ஆனால் அதை எடுக்கிறத விட திமுகவினுடைய கோர் ஓட் பேங்கை எடுக்கும்போது இது ஏடிஎம்கே அண்ட் என்டிஏ அலையன்ஸுக்கு அட்வான்டேஜா வருங்கிறது தான் என்னுடைய அனாலிசிஸ். அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு எடப்பாடியார் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 145 தொகுதிகளுக்கு மேல இன்னைக்கு பிரச்சாரம் போயிருக்காரு. இன்னைக்கு பல இடத்துல அவருக்கு மக்கள் கூட்டம் வர்றதை பார்க்க முடிஞ்சுது. இன்னைக்கும் விஜய் அவர்களுக்கும் கூட்டம் வர்றதை பார்க்க முடிஞ்சுது. விஜய் அவர்களுக்கு எனக்கு இன்னொரு மாறுபட்ட கருத்து அவர்கிட்ட என்னன்னாக்கா, இந்த சனிக்கிழமை போய் பிரச்சாரம் பண்றதுல எனக்கு ஒரு நெருடல் இருக்கு. அதை ஒரு ஆல்டர்னேட் டேஸா கூட அவர் பிளான் பண்ணியிருக்கலாம். ஒரு நாள் மக்கள் சந்திப்பு, ஒரு நாள் நிர்வாகிகள் சந்திப்புன்னு போயிருந்தாருன்னா கட்சியினுடைய கட்டமைப்பையும் பலப்படுத்துறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருந்திருக்கும். மக்கள் சந்திப்பும் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா பெரம்பலூருக்கு வரலையேன்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள்லாம் கோவப்பட்டாங்க. விஜய் அவர்களும் அதுக்கு இல்லை, இந்த மாதிரி வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு தொடர்ந்து அவர் பயணிச்சுட்டு இருக்கும்போது இந்த தொகுதியில் நீங்க பார்க்கும்போது நமக்கு 234 தொகுதிகள், இவங்க 97 நாள் டூர் ப்ரோக்ராம் போடுறாரு. அதில் வெறும் 15 நாள் தான் அவர் மக்களை சந்திக்கிறார். அப்போ 234 தொகுதின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 16 தொகுதியை சந்திக்கிறார். அப்போ இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டம்னு பார்க்கும்போது நேற்று வந்த கூட்டம் 16 கூட்டத்துக்கு சமமான கூட்டம். அது எடப்பாடி சட்டமன்ற தொகுதி வாரியா போய்கிட்டு இருக்கார். அப்போ 16 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் ஒரு இடத்துல கூட்டினாங்கன்னா எப்படி இருக்குமோ கூட்டம், அதுதான் நம்ம இதை வச்சு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு விஜய் நாளைக்கு எங்க தொகுதிக்கு வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாது. அப்ப இந்த 3 மாவட்டத்தை சேர்ந்த மக்களும் அங்க குமிறாங்க. அந்த அவர் மேல அன்பும் மரியாதையும் அபிலாஷைகளும் இருக்கக்கூடியவங்க, எப்படியாவது தலைவரை பாத்திர முடியாதா, அவர்கிட்ட பேசிட முடியாதா, நம்ம ஒரு துண்டை கொடுத்து போற்ற மாட்டாரான்னு. அப்ப இந்த கூட்டம் பார்க்கும்போது இது வெறும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கான கூட்டம் பார்க்க கூடாது, 16 சட்டமன்ற தொகுதிக்கான கூட்டமா தான் நம்ம பார்க்கணும். அப்படி களத்துல எதிரொலிக்கும் அதெல்லாம் வாக்கா மாறுமாறலாம் அடுத்த கட்ட கேள்வி தான். அதை நம்ம வீர விக்னேஸ்வரன் கேட்கலாம். திரு ஹபீஸ், புதிய எதிரி அப்படின்னு சொல்றாரு. ஏடிஎம்கேவை தாண்டி தாவேகாவை எதிரியா பாக்குதா திமுக? இல்லை, நாங்கள் தாவேக்காவை மட்டும்தான் பார்க்குறோம். அந்த புதிய எதிரின்றதுல தாவேக்கான்றதை யார் டிசைட் பண்ணுறா? புதிய எதிரி யாரு? புதிய எதிரி அனைத்து மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது. இந்த மாதிரி பல உதிரி கட்சிகள் தமிழ்நாட்டில் உருவாக்கிக்கிட்டே தாங்க இருக்காங்க. இப்போது இதுதான் தாவேக்காவுடைய மனநிலை. தங்களை திமுக எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் அவர்கள் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்காங்க. டிஎம்கே எங்களை அது ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. எங்களை நோக்கி ஒரு கமெண்ட் சொல்லிட்டா, எங்களை நோக்கி ஒரு விமர்சனம் வச்சுட்டா, அதுவே அவர்களுக்கான மிகப்பெரிய வெற்றியாக தாவேகா நினைக்கிது, தாவேகா தலைமை நினைக்கிது. அதனால தான் பேரே குறிப்பிடலனாலும் அது எங்களை தான் குறிப்பிடுறாங்க அப்படின்னு அந்த மனநிலையிலேருந்து தான் இவங்க அணுகிறாங்க. இன்னைக்கு இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் இருக்குல்ல, ரொம்ப பொத்தாம்பொதுவான விமர்சனங்கள். பொத்தாம்பொதுவாக எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டு இது ஒரு 50 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் தான் இது. அதனால் இது எந்த விதத்துலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பாதிப்பை உருவாக்கும்ன்றதுல எங்களுக்கு உடன்பாடே கிடையாது. இந்த கூட்டத்தை பற்றினா என்ன சொன்னாங்க, கமல் கட்சி ஆரம்பிக்கிறப்பவும் நிறைய கூட்டம் வந்ததை நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு ஸ்டார்டம் உள்ள ஒருத்தரை பார்க்குறதுக்கு கூட்டம் வர்றதுன்றது ரொம்ப இயல்பானது. இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலில் கிடையாது. அவர் நாளைக்கு சுற்றுப்பயணம் போட்டோமே, இதே அளவு கூட்டம் வரும். ஒரு ஷெட்யூலை போட்டு இந்த தேதியில் இந்த மாவட்டம், இந்த தேதியில் இந்த மாவட்டம், எந்த நடிகரும் இருக்கட்டும், ஒரு விஜய் மாதிரி ஒரு ஸ்டார்டம் இருக்குன்றதுல யாரும் நிராகரிக்க முடியாது. அந்த ஸ்டார்டமுக்கு ஈக்குவலண்ட்டான எந்த ஸ்டார் வந்தாலும் இந்த கூட்டம் வரும். இது ஓட்டா எப்படி கன்வெர்ட் ஆகுன்றது நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தது நந்தகுமார் சார் சொல்கிறதுல எனக்கு ஒரு ரொம்ப மிகப்பெரிய வியப்பாக இருக்குது. ஏன் அது குறிப்பாக புதுசாக யாராவது ஒரு நடிகர்கள் வந்தால் எஸ்சி எஸ்டி மட்டும்தான் அவங்க பக்கம் போவாங்க, மைனாரிட்டி மட்டும்தான் அவங்கக்கிட்ட போவாங்கன்னு எந்த மனநிலையிலேருந்து நீங்கள் அணுகிறீங்க? ஏன் ஜனநாயகத்தை இவ்வளோ மலிவாக பார்க்குறீங்க? அதுவும் குறிப்பிட்ட இந்த சமூகத்திலிருந்து இருக்கக்கூடியவங்க ஏதோ கொள்கை சார்ந்த ஒரு அரசியல் தெளிவில்லாதவர்கள் மாதிரியும், ஒரு நடிகர் வந்த உடனே விசில் அடிச்சுக்கிட்டு மைனாரிட்டி சமூகமோ எஸ்சி எஸ்டி சமூகம் மட்டும் போயிடும்ன்ற ஒரு நரேஷனை எங்கேருந்து நீங்கள் கட்டமைக்கிறீங்க? இதெல்லாம் எவ்வளவு ஆபத்தானது இல்ல? அந்த காரணத்துக்காக தான் சொன்னாரன்றத இல்ல, வேற என்ன காரணம் இருக்கு? விஜய் என்ன கொள்கையை பேசிட்டாரு? விஜய் என்ன நிரூபிச்சிருக்காரு? ஸ்டார்டம் தவிர இதுவரையும் என்ன செஞ்சிட்டாரு? பாஜக எதிர்ப்புன்னு எடப்பாடி பழனிசாமி 24 பாஜக எதிர்ப்பு பேசினார். ஆனா ஓட்டு விழுந்துச்சா? மைனாரிட்டி ஓட்டு அங்க போச்சா? சிறுபான்மை ஓட்டு அங்க போச்சா? ஆனா அது போகாது, எடப்பாடிக்கு மைனாரிட்டி ஓட்டு போகாது. ஆனா விஜய் ஒரு ஸ்டாண்டை எடுத்து பேசினாருன்ன உடனே மைனாரிட்டி டிஎம்கே கிட்ட இருந்து போயிடும்.
இந்த நரேஷன்லாம் ரொம்ப ஆபத்தானது, அந்த சமூகத்தை மலிவுபடுத்தக்கூடிய, கேவலப்படுத்தக்கூடிய ஒரு காரணத்துக்காக தான் சொன்னாரன்ற. எந்த காரணம் வேணாலும் சொல்லட்டோங்க. இல்ல இன்னைக்கு சாரி டு இன்டர்ஃபியர், இன்னைக்கு வந்து இன்னைக்கு மைனாரிட்டிங்கிறத வந்து எல்லாருமே இன்னைக்கு அவங்க ஓட் பேங்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து யாருமே மைனாரிட்டியினுடைய வெல்ஃபேருக்காக பாலிடிக்ஸ் பண்றதெல்லாம் கிடையாது. அப்போ இன்னைக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு இன்னைக்கு திமுகவுக்கு பெரிய அளவுக்கு வருதுன்னா அது வந்து காங்கிரஸ் வந்து அந்த கூட்டணியில் இருக்கிறனால அவங்களுக்கு அந்த மைனாரிட்டி ஓட்டு கிடைக்குது. அடுத்தது இந்த எஸ்சி எஸ்டியை பத்தி நீங்க பார்க்கும்போது திருமாவளவன் அவர்களே என்ன சொல்றாருனாக்கா பிரஸ் மீட்ல, தலித் அல்லாத அரசியல் தலைவர்கள் யாருடைய வீட்லையும் நான் வந்து அம்பேத்கரனுடைய படத்தை நான் பார்த்தது இல்லைங்கிறார். அவர் குறிப்பாக எந்த இடத்துக்கு போயிருப்பார் அதிகமாக வீட்டுக்குனாக்கா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு தான் அடிக்கடி போய்கிட்டு இருக்காரு. அப்போ அவரே என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி தலித் அல்லாத தலைவர்கள் எல்லாமே அம்பேத்கரை வந்து தலித்திய தலைவர்களாக தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்காருங்கிறதா அவருடைய நேரடி குற்றச்சாட்டு. அப்போ விஜயனுடைய முதல் மாநாட்டில் அவர் கொள்கை தலைவர்களை பிரகடனப்படுத்தும் போது அம்பேத்கர்னு சொல்லும் போது மற்ற எந்த கொள்கை தலைவருக்கும் வராத அத்தனை கரகோஷம் வந்து அம்பேத்கரை குறிப்பிட்டதுனால தான் அவர் அப்படி சொல்லியிருக்கார். பாயிண்ட் டேக்கன். நீங்க கண்டினியூ. அதான் மைனாரிட்டி ஏன் அது ஓட் பேங்க் தான் ஏன் விஜய் பயன்படுத்த மாட்டாரா ஓட் பேங்கா? இல்ல என்ன இது, இன்னைக்கு சிஐஎன்ஆர்சிக்கு குரல் கொடுத்தது யார், களத்தில் எதிர்த்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் வக்ஃபு சட்டத்துக்கு பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு நடந்ததும் ஜேபிசியில் அண்ணன் ராசாவுடைய பங்களிப்பும் இன்னைக்கு நீங்கள் இந்திய பாராளுமன்ற வரலாற்றிலையும் சரி இல்லை வக்ஃபு சம்பந்தமான எதிர்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய கைட்லைனாக இருக்கிறது அண்ணன் ராசாவுடைய ஸ்பீச்சு. இதெல்லாம் வந்து ஓட் பேங்காக தான் எடுக்கிறதா? சிறுபான்மை சமூகத்துடைய எத்தனை கோரிக்கைகளை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பேசியிருக்கிறது. சிட்டிசன்ஷிப்பே கிடையாதுங்க, குடியுரிமையே கிடையாதுன்ற பிரச்சனையில முதல்ல நின்னது திமுக தான். வழக்கு வாங்கி இருக்கும், எத்தனை வழக்கு. அப்ப இதெல்லாம் ஓட் பேங்கா பயன்படுத்துது திமுக. எந்த மனநிலையில இருந்து சொல்றீங்க? நீங்க இந்த மாநிலத்துல கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள்ல அதுல நிறைவேற்றாத வாக்குறுதிகளும் அவர் சொல்லியிருக்காரு. மைனாரிட்டி ரிலேட்டடான எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு சொல்லுங்க, யார் அதிருப்தியில இருக்கான்னு சொல்லுங்க. அப்ப இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அது இல்லாம ஒரு நரேஷனை பில் பண்றதுன்றது இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தான போக்கு, அது நியாயம் இல்லாததும். இப்போ இவங்க வைக்கக்கூடிய 2 விமர்சனங்கள் இருக்கு. அப்படியே எப்படி 4 வருஷத்துல துணை முதலமைச்சர் ஆனார்னு. இப்போ விஜய் சேதுபதியும் நடிக்க வந்தார், அவர் சின்ன கேரக்டர் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு இடத்துலையும் போய் ஃபோட்டோவை கொடுத்து நடிகர் ஆனார். விஜய் அந்த மாதிரி எத்தனை டைரக்டருடைய வாசலில் போய் நின்னார், எத்தனை டைரக்டருடைய வாசல்ல போய் நின்னாருன்னு சொல்லுங்க. இறைத்துறையும் நம்ம வந்து அரசியல் இல்ல நான் வரேன். இதை விட இது அரசியல் மக்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். சினிமாக்கு அப்படி கிடையாது. நினைச்சா படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். விஜயகாந்தை கூப்பிட்டு வந்து 2 படத்துல நீங்க நடிச்சாதான் என் பையன் படம் ஓடும், ஹிட் ஆக்குறதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வர முடியும். ஆனா இங்க அரசியல்ல மக்களுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாது. அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு முறையை இவங்க குடும்ப அரசியல் விமர்சிக்கக்கூடியது எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப இதெல்லாம் மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? அந்த அளவுக்கு என்ன, ஏன்னா இது ஏதோ விஜய் வந்து புதுசா கண்டுபிடிச்சு வாரிசு அரசியல்ன்ற ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு வைக்கல. ஜெயலலிதா அம்மையார் முதல் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்காக அவர்கள் எடுக்கக்கூடிய மங்கி போன ஒரு ஆயுதம் தான் இது குடும்ப அரசியல். தொடர்ந்து அது பேச பேச மக்களிடத்துல போய் நின்று அரசியல் செஞ்சு மக்களுடைய அங்கீகாரத்தோடு தான் வெற்றி பெற்று வருகிறோம். அப்ப இதெல்லாம் வந்து மன்னராட்சி இப்படின்னு கடந்து மக்கள் போயிடுவாங்க. இந்த விமர்சனங்கள்லாம் ஏத்துக்க போறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் இவங்க வந்து உடனே எங்களை பார்த்து பயந்துட்டாங்க, அனுமதி கொடுக்கறது இல்லை. நேத்து திருச்சியில ஒரு பள்ளிக்கூடத்துடைய மேற்கூரை நாசமாகி இருக்கு. யார் பொறுப்பெடுக்க போறார்? பொது சொத்துக்களுடைய சேதத்துக்கு யார் பொறுப்பெடுக்க போறார்? அதுக்கு முன்னாடி அறிவுறுத்தலும் கொடுத்திருந்தார் இல்லையா? பெண்கள் வர வேண்டாம், சிறுவர்கள் வர வேண்டாம்ன்ற மாதிரி அறிவுரையும் கொடுத்திருந்தாங்க. ஒரு அறிக்கையே வருது, மரத்துல ஏற வேணாம். அப்ப நீங்களே தானே உங்களுடைய தொண்டர்கள் இடத்துல ரசிகர்கள் இடத்துல பிரச்சனை இருக்குன்றதுனால தானே நீங்களே ஒரு அறிக்கையா வெளியிடுறீங்க. அரசு அதை கடைபிடிக்க சொன்னா எங்களுக்கு 23 ரூல்ஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அப்ப இதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறுல அது எம்ஜிஆராக இருக்கட்டும், இல்ல மதிமுகவுடைய வைகோவா இருக்கட்டும், அல்லது விஜயகாந்தா இருக்கட்டும், எல்லாரும் திமுகவையும் தலைவர் கலைஞர் அவர்களை எதிர்த்து தான் அரசியல் பண்ணாங்க. இன்னைக்கு எங்களுடைய தலைவரை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்குது. ஆனா அதுக்காக நாங்க பயந்துட்டோம், நாங்க பதற்ற ஆயிட்டோம் அப்படின்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு அரசியல். அதை பத்தி இப்ப திமுக தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய எதிர்வினை தான் இந்த விவாதத்தை. எந்த எதிர்வினை நான்
கேக்குறேன், என்ன எதிர்வினை ஆட்சி? அப்ப நீங்க புதிய கட்சின்றது புதிய கட்சின்றது பல பேர் இருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், திமுகவை எதிர்ப்பவர்கள் இன்னைக்கு பல பேர் இருக்காங்க. அதுல புதுசா விஜய் ஒருத்தர் சேர்ந்து இருக்கலாம். ஆனா அது நாங்க ஏதோ விஜய் மட்டும்தான் போக்கஸ்ன்றது இல்ல, களத்தில் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பும் தான் 2026 தேர்தல்ல ஒரு பெரிய டிசிஷன் மேக்கிங்கா இருக்கும். 4 அமைச்சர்கள் இதற்கு எதிர்வினை ஆற்றியும் இருக்காங்க. நான் மறுபடியும் பிரஸ்ல கேள்வி கேட்டா எதிர்வினை ஆற்றீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க பர்టిక్యులரா அவர் பேரை சொல்லி அவங்க நீங்க கேள்வியை கேட்கும்போது இவ்வளவு நாள் என்ன சொன்னீங்க? நீங்க வந்து மறைமுகமா பேசுறீங்க, பேச மாட்டேன்றீங்க. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கப்படும் போது ஒரு மாநாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு, ஒரு கூட்டம் நடக்கும்போது இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்குன்னா அதை அட்ரஸ் பண்ணாலும் தப்புனா அப்புறம் ஜனநாயகம் எப்படி பிரச்சனை பத்தி சொல்லல, திமுக பத்தி தான் சொல்லிதாங்க. திரு வீர விக்னேஸ்வரன் கன்சிடரே பண்ணல அப்படிங்கறாங்க. கன்சிடர் பண்ணலன்னா அண்ணா இவ்வளவு நேரம் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்க மாட்டாரு. ஒரு மனசாட்சிக்கு தெரியும், நான் அதை விட்டுறேன், மக்கள்கிட்டே நான் விட்டுறேன். ஒரு கன்சிடர் பண்றாங்களா பண்ணலையான்ட்டு. நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணி நான் இதுவரையும் பேசுறப்ப எங்கேயும் விக்னேஸ்வரனை பர்சனலா கோட் பண்ணி பேசல. இல்ல உங்க மனசாட்சிக்கு விட்டுறேன், அண்ணன் பேச மாட்டேன். இல்ல நீங்க உங்களுடைய பாயிண்ட் வைங்க. நான் என்ன ஃபீல் பண்றேன்ற சொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது. இன்னொன்னு, நீங்க டிபேட் வெச்சதுனால நாங்க வந்தோமே தவிர நீங்க இந்த டாபிக் என்ன கூப்பிட்டு பேசுங்கன்னு சொன்னதுனால பேசணுமே தவிர நாங்களா முன் வந்து பேசல. அதனால ஒரு அரசியல் கட்சியுடைய பிரதிநிதியா வரும்போது அதுக்கான ஒரு இலக்கணம் இருக்கு. உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. மத்தவங்க அப்படி நினைப்பாங்க இப்படி நினைப்பாங்கன்றதுக்கு நீங்க அரசியல் விமர்சனம் கிடையாது. அதாவது நான் இன்னைக்கு சிஎம் சொன்னதே சொல்றேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஜெனரலான நாலேஜ் இருக்குல்ல, பொதுமக்களுக்கு என்ன ஒப்பீனியன் வருதோ அது பொதுமக்கள் எடுத்துக்கட்டும். அதைத்தான் நான் சொன்ன வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்பப்பெல்லாம் ஒரு குடும்ப ஆதிக்கத்துக்கு எதிராக ஜனநாயக குரல் வருதோ அப்பப்பெல்லாம் இந்த மாதிரி கூக்குரல் இடுவது வந்து திமுகவின் வழக்கம். அதைத்தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கார். திருச்சியில் ஜனநாயக குரலாக வெற்றி தலைவர் தளபதி ஒழித்தது தான் ஒரு குடும்ப ஆதிக்கத்திற்கு வந்து பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் உண்மை. அவர்கள் அதை மதமாற்றுவதற்கு என்ன தரம் தாழ்ந்து விமர்சித்தாலும் நாங்கள் கடந்து தான் போவோம். செகண்ட் திங் வந்து டெஸ்பரேட்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அருமையண்ணன். டெஸ்பரேட் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு மக்கள் பணி செய்கிறது தான் எங்களோட வேலை. டெஸ்பரேட்டாக இருப்பது தன்னோட பையனை வந்து முதல்வராக்கணும், தன்னோட பேரனை வந்து துணை முதல்வராக்கணும்னு சொல்லி டெஸ்பரேட்டாக இருப்பது மாண்புமிகு தமிழக முதல்வர் தான். எங்களுக்கு எந்த டெஸ்பரேஷனும் கிடையாது. ஏன்னா நாங்கள் செய்ய போகிறது மக்கள் பணி தான். எங்களை டெஸ்பரேட்டா இருக்குன்னு சொன்னாங்களே, அதுக்கு நான் சொல்றேன் டெஸ்பரேட்டா இருக்குது. அதாவது நான் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னார் மாண்புமிகு துணை முதல்வர். துணை எம்எல்ஏ ஆக மாட்டேன்னு சொன்னார், துணை முதல்வர் ஆக மாட்டேன்னு சொன்னார். இது எல்லாமே அவர் வார்த்தையில சொன்னது, நான் எதையும் சொல்லலை. அப்படி சொல்றது ஒன்றும் செய்தவனா இருப்பவர்கள் அடுத்த கட்டம் எதை நோக்கி போவாருங்கிறது ஜெனரல் நாலேஜ் இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். அதைத்தான் நான் வந்து டெஸ்பரேட் வந்து டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு தான் இருக்கு, எங்களுக்கு கிடையாது. செகண்ட் திங் வந்து நடிகர் என்கிறார். எங்கள் தலைவர் ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே சொல்லிட்டார், ஆம் நாங்கள் நடிகர் தான், மக்களின் உணர்வை பிரதிபலிக்கிற நடிகர்னு சொல்லிட்டார். அப்படி நடிகர் என்றாலே கூட்டம் வரும் என்றால் வீடியோ இருக்கு, கோயம்புத்தூர் போனாரு உங்களுடைய துணை முதல்வர், அவர் நடிகரா இல்லையா அதை சொல்லுங்க. ரோட்டை பார்த்து கும்பிட்டுட்டு போனார்ல. அப்போ மக்களின் ஜனநாயக குரலாக தலைவர் ஒழிக்கிறனால தான் மக்கள் வர்றாங்க, இந்த குடும்ப ஆதிக்கத்தை ஒழிப்பதற்காண்டி. அது மாதிரி கொள்கை கூட்டம் தான் தாவேகா. திமுகவால ஒரு குடும்பத்திற்கான பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கிடையாது, ஒரு குடும்பத்தின் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கிடையாது தாவேகா. ஜனநாயக இயக்கம், கொள்கை இயக்கம். அடுத்து வந்து அருமையண்ணன் சொன்னாங்க, சிஐஏ பற்றி சொன்னாங்க. தேர்ட் அமெண்ட்மெண்ட் நேற்றும் நான் இதை பதிவு பண்ணேன். தேர்ட் அமெண்ட்மெண்ட் 2003 நடந்த தேர்ட் அமெண்ட்மெண்ட்ல என்ஆர்சியை வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணாங்க. கம்பல்சரி மேண்டேட்டரி பண்ணது வந்து 2003 சிஐஏ ஆக்ட்ல தான். அதை திமுக ஆதரித்ததா எதிர்த்ததா? அதுபோல் ஒக்ஃபு லேண்டு பற்றி சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒக்ஃபு லேண்டு பிஜேபி கொண்டு வரதை கடுமையாக எதிர்க்கிறோம். திமுகவினர் சொல்லுவாங்களா எங்ககிட்ட எந்த ஒக்ஃபு லேண்டுமே இல்லை, பிஜேபி அபகரிக்க பாக்குது, அதை கண்டிக்கிற நீங்க நம்ம சுத்தமா இருக்கணும்ல. ஒக்ஃபு லேண்டு திமுகவினர் யார்கிட்டயுமே இல்ல. திமுக தலைமையில இருந்து ஒரு அறிக்கை வருமா? திமுகவினர்கிட்ட யார்கிட்டயும் ஒக்ஃபு லேண்டு இல்ல. கம்மியான விலைக்கு, அதாவது அடிமாட்டு விலைக்கு ஒக்ஃபு லேண்டு எங்கள்ட்ட இல்லப்பா. அனுபவத்துல அவங்க ஏதோ ஒரு 500 ரூபா வாடகை கொடுப்பாங்க அந்த காலத்துல, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி லேண்ட் இல்லைன்னு சொல்லுங்க. அதனால அடுத்து வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எதை நிறைவேற்றலைன்னு கேட்டார் அண்ணன். இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் சொன்னாரா?
துணை முதல்வர் சொன்னாரா, செய்தித்தாள்களா, விடுதலை பண்ணிட்டாங்களா? நான் அடுத்து வரேன். அடுத்து வந்து அண்ணா சொன்னாரு சினிமாவையும் அரசியலையும் ஈக்குவேட் பண்ணார். அண்ணன் நான் திருப்பியும் சொல்றேன், மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களோட மைண்ட் செட்டே எங்களை பார்க்காதீங்க. அவருக்கு தான் ரெட் ஜெயின் கம்பெனி ஒன்னு, டெபுட்டி சிஎம் போஸ்ட் ஒன்னு. ஒரு நான் ஈக்குவேட் பண்ணேனா? இல்லனே நான் ஈக்குவேட் பண்ணேனா? இல்ல நீ பாருங்க. அண்ணா நான் ஏதாவது இஷ்டத்துக்கு பேசிட்டீங்களா? நீங்க கம்பேர் பண்ணீங்களா? கம்பேர் பண்றதோ ஈக்குவேட் பண்றதோ அரசியலையும் கம்பேர் பண்ணாங்க இல்லையா? இல்ல நான் அப்படி வேதவல்லி இங்க பாருங்க, அவர் என்ன அரசியலையும் கம்பேர் பண்ணதா உங்களை பொறுத்தவரை 2019 அரசியலுக்கு வரணும், 4 ஆண்டுகள் முதல்வர் எங்களை பார்த்து கேக்குறீங்களே. 2019க்கு முன்னாடி அவர் எந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டார், அவருக்கு வந்து சமூக நீதி என்னன்னு தெரியாது அவரே ஒரு பேட்டில சொல்லியிருக்காரு. ஒரு படத்துல 7ஆம் அறிவு படம் சம்பந்தம் பேசுறப்போ அப்ப எனக்கு இந்த புரிதல் இருக்காரு. நான் அதை குறையா சொல்லல, எல்லாருமே கத்துக்கிட்டு தான் வரும். அப்போ அப்படியெல்லாம் நான் தப்பா சொல்ல, வருங்காலங்கள்ல அவர் கத்துக்குவார் துணை முதல்வர்கள். அது போல தரம் தாழ்ந்து வைக்காம நீங்க கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல நாங்க எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிட்டு தான் வரோம். நீங்க கரெக்டா இருக்கீங்களா? அதுதான் நான் கேட்கிறேன். அதே மாதிரி பொது சொத்துன்னு சொன்னார் அருமையண்ணன். உண்மையிலே சொல்றேன், கடந்த ஒரு போற ஆர்ப்பாட்டம் நடந்தது, அதுல ஏதோ சேதம் நடந்ததுக்கு இங்க திருவல்லிக்கேணி பக்கத்தில் அதை சரி பண்ணி தருவோம்னு சொன்னோம். அதுபோல நாங்க எப்பவுமே பப்ளிக் ரெஸ்பான்சிபிளா நடந்திருக்கோம். ஒரு பெரிய கூட்டம், ஒரு சின்ன பகுதியில் ஒரு 40,000 பேர் 50,000 பேர் கூடுறப்ப, பெரிய இந்த மாதிரி ஒரு அன்கண்ட்ரோல்டு மாஸ் வர்றப்ப நடக்கிறது தான். ஆனா இது எதிர்பாராம நடந்தது. 2007 வந்து மதுரையில் ஒரு சம்பவம் நடந்தது. தினகரன் எரிப்பு, 3 பேர் படுகொலை செய்யப்பட்டார். உடைஞ்ச பொருளை நாங்க வாங்கி கொடுத்துடலாம், போன உயிரை திமுகவினர் குடும்ப சந்தையில குடும்ப சொத்து பிரிக்கிற சந்தையில வாரிசுரிமை போர்ல 3 பேர் இறந்தார்களா இல்லையா? வாரிசுரிமை போர்ல 3 பேர் இறந்தார்களா? என்ன கம்பேரிசன் இது? உண்மை வேதவல்லி, என்னங்க கம்பேரிசன்? ஆமா, ஒரு லாஜிக் இருக்கா? திமுக ஒரு லாஜிக் இருக்கு. அது ஒரு கிரிமினல் ஆஃபென்ஸ், கைது பண்ணி அது கன்விக்ட் ஆனவர். இதுதான் பிரச்சனை தாவேகாவோடது. இல்ல அரசியல் புரிதலே இல்லாம பேசுறது. உங்களுக்கு தானே புரிதல்? கன்விக்ட் ஆனவர் திமுகனே. ஏங்க இப்ப யாருமே அதை டிபேட் பண்ணலையேங்க. அதுவும் இவங்க கூட்டத்தை சார் எங்க அதுவும் இங்க தனி மனிதரை பார்க்கக்கூடிய வரக்கூடிய ஒரு கூட்டமும் முடிஞ்சுங்க. இது எதிர்பாராம கிரைம்ங்க, இதுவும் கிரைமா? எங்க கட்சியினர் ஒரு பொது இடத்துக்கு வராங்க, அங்க ஒரு பெரிய மாசுல எதிர்பாராம சில விஷயத்தை வந்து சேதம்னு சொல்றீங்களே. ஒரு திமுகவினர் தங்க குடும்ப, அதாவது கட்சிக்குள்ள நடக்கிற பவர் பாலிடிக்ஸ்க்கு ஒரு 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 நீங்க டாபிக் குள்ள வந்துருங்க. டாபிக் குள்ள வந்துருங்க. ஒரு ஒரு சர்வே விட்டதுக்காண்டி கொளுத்தி விட்டாங்களே, அது சரியா? நீங்க டாபிக் குள்ள வந்துருங்க. இந்த ஒப்பிடே முதல்ல தவறு இல்ல. நீங்க டாபிக் குள்ள வந்துருங்க. தாவேகாவை திமுக சரிசமமாக வச்சு பார்க்கல, 10ஓட 11 தான் பாக்குதுன்றாங்க. முதல்வர் அவர்கள் நேற்று 2 அறிக்கை. ஃபர்ஸ்ட் வந்து அந்த முப்பெரும் விழா அறிக்கைக்கு வாங்க. அந்த முப்பெரும் விழா அறிக்கையில வந்து முதல்வர் என்ன சொல்றாரு? கொள்கையற்ற கூட்டம் அப்படிங்கிறார். அதே போல 1970s காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க? அரசியலுக்கு அரிச்சுடிவே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த எந்த எம்ஜிஆரை நீங்க அரிச்சுடி தெரியாதுன்னு சொன்ன எம்ஜிஆர் தான் ஓபிசி ரிசர்வேஷனை 30% 50% உயர்த்தினார். இன்னைக்கு நீங்க கேஸ் சர்வே எடுக்க மறுக்கிறீங்க. அஸ்வினி வைஷ்ணவ் எந்த வாய்ஸ்ல பேசுதோ அதே வாய்ஸ்ல தான் திமுகவும் பேசுது. ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எந்த வாய்ஸ்ல பேசுறாங்களோ அதே வாய்ஸ்ல கேஸ் சர்வேல நீங்க பேசுறீங்க. ஆனா நீங்க ஒண்ணுமே அரசியலே தெரியாதுன்னு சொன்ன நபர் தான் ஓபிசி ரிசர்வேஷன் இன்க்ரீஸ் பண்ண. அது போல எங்க தலைவர் பெரியார் வழியில் சமூக நீதி விஷயத்திலையும் மதச்சார்பின் விஷயத்திலையும் உறுதியா இருப்பார். உங்களை போல இஸ்லாமிய சிறைவாசியை வெளியிடுவேன்னு சொல்லி ஏமாத்துறது பொய் வாக்குறுதி. இப்ப மாணவர்களுக்கு நான் முடிச்சுக்கிறேன். இப்ப வந்து அடுத்து வந்து வாக்குறுதிகள் பத்தி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு சிஎம். கண்டுக்கலன்னு சொன்னதுக்கு நான் சொல்றேன். சிஎம் சொல்லியிருக்காரு இன்னைக்கு சொன்ன அறிக்கையில பொதுவா வந்து வாக்குறுதிகள் நிறைவேற்றலன்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சிஎம்க்கு வந்து தவறான தகவலை யாரோ சொல்லியிருக்காங்க. மேடம் முடிச்சுக்கிறேன் மேடம். பொதுவா சொல்லல, எங்க தலைவர் டைரக்டா சொல்லியிருக்காரு. மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னீங்களா? சொல்லையா? சொன்னீங்களா? செஞ்சீங்களான்னு கேட்டார். அதே போல 40% பெண்களுக்கு அரசு வேலையில இடஒதுக்கீடு தருவேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? 3 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே, டீசல் குறைப்பீங்களா? அரசு ஊழியர்களுக்கு வந்து ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லி டு த பாயிண்ட் கொண்டாரு. இந்த கொஸ்டினுக்கு எஸ் ஆர் நோ தான் சொல்லணும். நாங்க அப்படி 19 சொல்லல, வாக்குறுதி நம்பரை வாக்குறுதியை சொல்லியிருக்கோம். அப்ப 19 நேற்று பேசுன எங்க தலைவர் இன்னைக்கு உங்க அறிக்கை வருது. நீங்க எங்களை பேசலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்ணை மூடிட்டு பூமி இருந்துச்சுன்னு நீங்க நம்புனீங்கன்னா அது நான் உங்களை பார்த்து பொதுவாக விமர்சனம் வைக்கிறாங்கன்னு திரு முதல்வர் சொன்னது
திரு விஜய் அவர்களை தான் அப்படின்றது எப்படி புரிதலாகும்? பழனிசாமி தான் விமர்சனம் வைக்கிறாரு, அவர் கூட பதில் சொல்லிருக்கலாம் இல்லையா? அவரு கடந்த 130 கூட்டத்துல பேசிட்டு இருக்காரு. ரீசெண்டா நேற்று பேசினது நாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி பண்ணதுக்கு தான் இப்ப அறிக்கை விடுறாரா? ரைட். அவர் ஒரு மாசமா தான் 1.5 மாசமா பேசிட்டு இருக்காரு. 130 கூட்டத்துல பேசிட்டு இருக்காரு. 130 கூட்டத்துக்கு இன்னைக்கு தான் முதல்வர் தராரு. அப்படி எல்லாம் இல்ல. நேற்று நாங்க பேசணும் 2 அறிக்கை வந்திருக்கு. ஒரே நிமிஷம். இஸ்லாமிய சிறை கைதிகளை பத்தி பேசிட்டு இருக்காரு. அதோட ப்ராசஸ் புரிஞ்சிருந்தா இது பேசியிருக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஆதிநாதன் குழு கமிஷனை போட்டு யார் யாரெல்லாம் விடுதலைக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அதுல 7 to 12 பேரை விடுதலை செய்தாச்சு. மீதி கோப்பு அதுல ஒரு 300 கிட்ட போட்டிருக்கோம். அது கவர்னருடைய கையெழுத்துக்கு காத்திருக்கிறது. இதனாலதான் கவர்னருடைய அதிகாரத்திற்கு ஒரு டைம் லிமிட் கொண்டு வரணும் வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் தான் ப்ராசஸ். வாக்குறுதியை கொடுத்தது ஒரு அரசாக அரசு தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியது ஒன்றிய அரசுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநர். ஆளுநரை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்காம திமுகவை எதிர்ப்பது மட்டும்தான் ஒரு அஜெண்டா. இந்த பாயிண்ட்ல நான் கேக்குறேன். இஸ்லாமிய மாநில சுயாட்சிக்கு ஆளுநரின் தலையீடு தேவையில்லை. நாங்க ஒரு அஜெண்டா ஒரு எக்ஸ்போஸ் ஆவறாரு பாருங்க. நான் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு தம்பி இருங்க. நான் என் நேரத்துல நான் பெர்மிஷன் கேட்டு நான் வாங்குறேன். நான் பேசிட்டு இருக்கேன். நான் முடிச்சிடுறேன். கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அப்ப இஸ்லாமிய கைதிகளுடைய விடுதலைக்கு கோப்ப ஆளுநர் கையில நிக்கிறது கூட தெரியாம திமுக அரசு விடுவிச்சுச்சா அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல. இதுதான் இவர்கள் செய்யக்கூடிய காழ்ப்புணர்ச்சி அரசியல். திரு ஐயநாதன், நான் அடுத்த சுற்றுல உங்ககிட்ட வரேன். திரு ஐயநாதன், தாவேகாவை பற்றி தொடர்ச்சியாக திமுக வைக்கக்கூடிய விமர்சனங்களாகட்டும், இல்ல திமுகவை பத்தி தாவேகா வைக்கக்கூடிய விமர்சனங்களாகட்டும், இதுல குறிப்பா பார்க்கும்போது திமுக தரப்பில் சொல்லப்படுது நாங்க டைரக்டா அவங்கள சொல்லல. ஆனா அமைச்சர்கள் தரப்புல இருந்தெல்லாம் சொல்லும் போது தாவேகாவை குறிப்பிட்டுதான். திமுக தாவேகாவை ஒரு பொருட்டாக எடுத்துக்குதா? அதற்கான பயமோ பதட்டமோ அவங்களுக்கு இருக்கா? இல்ல அவங்க போற போக்குல தட்டி விட்டு? திமுக ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்களுடைய பேசிஸ் என்னது? அவங்க என்ன அந்த மக்களுக்கு செஞ்சிருக்கிறாங்கன்றது அவங்களுடைய ஸ்ட்ரென்த். தாவேகா அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. இவங்களுக்கு என்ன அடிப்படை குற்றச்சாட்டு தவிர இவங்க ஏதாவது அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா? எதுவுமே கொடுக்கல. புரியுதுங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்லது பண்ணுவோம் அப்படின்றத தவிர தாண்டி அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு கட்சிக்கு அவங்களுடைய சாதனை தான் அந்த மக்கள்கிட்ட பேச போகுது. புரியுதுங்களா? இவங்க செய்யலை அப்படின்றதான் இவங்களுக்கான அரசியல். இந்த இடத்துல பேசுங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க சொன்னதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்றாங்களா அப்படின்றது அது தேவையே இல்லை. இல்ல திமுக இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய விமர்சனத்திற்கு போர்மெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா தாவேகாவை இப்போது அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்கிறார்களா? அவர்களுடைய விமர்சனத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எடுத்துக்கல. இவங்க 2 பேரும் ஒரே லைன்ல தான் நிக்கிறாங்கன்றத நான் முதல்லயே நான் சொன்னேன். எதை எடப்பாடி பழனிசாமி பண்றாரோ அதே குற்றச்சாட்டு அரசியல் தான் நேத்து விஜயும் கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான். அவர் இந்த மக்கள் நாங்க தாவேகா ஆட்சிக்கு வந்தா எப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு இருக்கும் அப்படின்ற எந்த விதமான இதையும் அவர் தரல. புரியுதுங்களா? அது ஒரு சாதாரணமா ஒரு குற்றச்சாட்டு அரசியல் பண்ணிட்டு ஒரு 2-3 விஷயத்தை பிஜேபி எதிர்த்துட்டு அவர் போயிடுறாரு. அவ்வளவுதான். புரியுதுங்களா? நான் முக்கியமா ஒண்ணு நந்தகுமார் சொன்ன ஒரு விடயத்துக்கு வரேன். அதாவது இவர் உடனே அந்த அம்பேத்கருடைய பேர் சொன்ன உடனே அந்த மாநாட்டில் பெரிய அளவுக்கு ஒரு கரகோஷம் வந்துச்சு அப்படின்னு. பெரியாருக்கும் தான் வந்துச்சு, பெருந்தலைவர் காமராஜுக்கும் தான் வந்துச்சு. நான் ஒன்று சொல்றேன், எந்த ஒரு அரசியல் கட்சியும் திடீர்னு வந்த ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, கிறிஸ்டியன், முஸ்லீம் இவங்களுடைய ஓட்டுகளை அப்படியே கபலீகரம் பண்ணிட முடியும்னு நினைச்சே பார்க்காதீங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் விழிப்புணர்வுன்றது அதிகம். 2வது, இங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற ஒரு கட்சி எந்த அளவிற்கு அந்த மக்களை டவுன்ட்ராடன் அவங்கள எந்த அளவிற்கு அரசியல் படுத்தி இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். புரியுதுங்களா? அதுதான் தீர்மானிக்க போகுது. நீங்க அப்படியே கன்சாலிடேட்டட் இவங்க இந்த பக்கெட்லாம் அப்படியே இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. இது அனாலிசிஸ் கிடையாது. நீங்க சொல்றது பில்டப். பேசுவோம். திரு நந்தகுமார், ஆரம்பத்திலிருந்தே திமுக தாவேகா அப்படின்னு தான் களத்தை கட்டமைக்க விரும்பிச்சு தாவேகா. அவங்களுடைய விமர்சனமும் திமுகவை நோக்கி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகவை நோக்கி மட்டும்தான் இருந்திருக்கு. அதிமுகவை அங்கங்க லேசா தான் தொட்டு போயிருக்காங்க. இதன் அடிப்படையில அவங்களுடைய திட்டம் இப்போ முழு வடிவம் பெற்றிருக்கா? அப்படிதான் பார்க்கணுமா? தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதியில் யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க யாரை எதிர்ப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா திமுகவை தான் எதிர்த்தாகணும். ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சி. இன்னைக்கு எந்த ஒரு மாநில கட்சிக்கும் என்ன ஒரே ஒரு ஆசை இருக்கும், அல்டிமேட் கோல் என்னன்னா ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது தான். அப்போ இன்னைக்கு ஆட்சியை யார் வச்சிருக்காங்க?
அவங்களுக்கு எதிராக தான் வந்து உங்களுக்கு கேள்வி கணைகள் விமர்சனங்கள் எல்லாமே வரும். இதே வந்து அதிமுக இன்னைக்கு ஆட்சியில் இருந்தால் அவர் அதிமுகவை தான் எதிரின்னு சொல்லியிருப்பார். அப்போ இதில் வந்து ஒன்றும் சந்தேகம் இல்லை. அடுத்தது விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி அதிமுகவை போய் எதிர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அதிமுகவையும் சேர்த்து அவர் எதிர்க்கிறாரு அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா, அவருடைய கேள்வி கணைகள் விமர்சனங்கள் எல்லாமே நீர்த்து போயிடும். அப்போ அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஃபோக்கஸ்டாக வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து ஐயா கூட சொன்னார், திமுக வந்து அவங்க செஞ்ச சாதனைகளை சொல்லி தானே கேட்க முடியும்னு. இப்போ பிரச்சனையே என்னன்னாக்கா, என்ன சாதனை செஞ்சுருக்காங்க? ஏன்னா அவங்க கொடுத்தது வந்து 505 வாக்குறுதி. ராசாவை கூட வந்து ஹஃபீஸ் வந்து பேசினார். அவர் உட்பட அவ்வளோ ஒரு, நானும் ரொம்ப பெருசாக மதிக்கிறேன். இன்றைக்கி திமுகவில் வந்து தர்க்க ரீதியாக ரொம்ப பாயிண்ட் பை பாயிண்ட் பேசுறது வந்து ராசா அவர்கள். அவரே என்ன சொல்கிறாரு, 98% வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிட்டோன்றார். அப்போ 505 பெருக்கல் 98% போட்டிங்கன்னா 497. அப்போ இந்த கொடுத்த 505 வாக்குறுதியில் இன்னும் வெறும் 8 வாக்குறுதி தான் நிறைவேற்றாமல் இருக்குதா? அந்த சாதனையை தான் இன்னைக்கு போய் சொல்ல போறாங்களா? இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகத்தை போட்டார். அதுல தெல்ல தெளிவா பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 66 வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றியே இருக்காங்க. அதாவது வெறும் 13%. அடுத்தது இன்னொரு 66 வாக்குறுதிகள் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அடுத்த 13%. அப்ப இந்த 13 + 13 26% கழிச்சோம்னா இந்த 16 ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 13 கூட நான் கம்ப்ளீட்டட்னு எடுத்துக்கிறேன். மீதி 74% வாக்குறுதிகளை உனக்கு கையே வைக்கல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்ன சாதனையை போய் நம்ம சொல்றது? இப்ப அன்பில் மகேஷ் இந்த கேள்வியை நாம திரு ஆபீஸ் கிட்ட கேட்போம். இந்த செயல்பாடுகள்ல அந்த 2வது இடத்திற்கு, அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கு தாவேகாவும் அந்த குற்றச்சாட்டை தான் வைக்கிறாங்க, அதிமுகவும் அந்த குற்றச்சாட்டை தான் வைக்கிறாங்க. இல்ல கட்டாயமா எந்த கட்சியா இருந்தாலும் நான் தான் சொல்றேன், அதைத்தான் அவங்க வைப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் அதுதான் செய்யறாங்க. அப்ப அந்த இடத்துக்கான போட்டியில யார் அங்க முன்னாடி நிக்கிறாங்க? அது வந்து இன்னைக்கு விஜய் தனியாளா இருக்கிற வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. தனியால் ஒரு அணியா மாறினா அதுக்கு வாய்ப்புகள் வர்றதுக்கு கொஞ்சம் சாதகங்கள் அதிகமா இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், என்னுடைய அனாலிசிஸ்ல இன்னைக்கு தேதியில 15% தான் அவருக்கு இருக்கக்கூடிய வாக்கு. அப்ப அந்த 15% மட்டும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு 2 எதிர்கட்சியாவோ இல்ல வந்து ஒரு ஆளுங்கட்சியாவோ இன்னைக்கு தேதியில வர முடியுமா? வர முடியாது. அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் அடுத்த 8 மாசத்துக்கு இந்த தனியால் வந்து ஒரு பெரிய அணியா மாத்த வராரா, இல்ல யாரை வந்து எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்றாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்ப இது வந்து பாலிடிக்ஸ் வந்து ஹைலி டைனமிக். நம்ம நேற்று உண்மையா இருக்கிறது இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. ஸோ இட்ஸ் வெரி வெரி ஹைலி டைனமிக். அப்போ நம்ம நடவடிக்கைகளெல்லாம் வச்சு தான் நம்ம பார்க்கணும். அப்போ இன்னைக்கு வந்து அவர் வைக்கக்கூடிய ஒரு பெரிய இன்னொரு என்ன ஒரு பெரிய விஷயங்கள் சொல்றாருனாக்கா, நம்மனால அவர் பேச்சை நேற்று பார்க்கும்போது எங்களுடைய வாக்குறுதி அய்யநாதன் ஐயா கூட சொன்னாரு, இவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு ஒன்றும் சொல்லலையே. அதை அவர் தெளிவாகவே சொல்றாரு, நாங்க பொய்யான வாக்குறுதிகள் எதையும் கொடுக்க மாட்டோம், நடைமுறைக்கு என்ன ஏதுவா இருக்குதோ அந்த வாக்குறுதிகள் மட்டும்தான் எங்ககிட்ட இருக்கும். இப்ப திமுக கொடுத்து இந்த மாதிரி நம்ப வச்சு கழுத்தறுத்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோம், எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதே மாதிரி சொல்லிட்டு சில அடிப்படையான விஷயங்கள்ல நோ காம்ப்ரமைஸ், அதுல நாங்க வந்து திடகாத்திரமா இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்தவனே இன்னைக்கு வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, அடுத்த 10 ஆண்டுகளுக்கு, அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டம் என்ன வச்சிருக்கீங்கன்னு விஜயை பார்த்து கேட்கறது வந்து ரொம்ப அதீதமான எதிர்பார்ப்புன்னு நான் பாக்குறேன். பேசுவோம் திரு அனந்தகுமார். திரு ஆபீஸ் இல்ல அதான் ஒரு மெசேஜிங்ல வந்து எத்தனை முரண்கள் இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் ஆளுநருடைய தலையீடு வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடை தாவேகா எடுக்குது. ஆனால் ஏதாவது பிரச்சனைனா ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுக்கறதையும் பார்க்குறோம். இதுவே ஒரு முரண்ல. இப்போ நாங்கள் எப்போ போவோம் அப்படின்னா, இங்கே மெஜாரிட்டியே கிடையாதுன்ற ஒரு பிரச்சனை வரும்போது சட்டமன்றத்தில் பிரச்சனை நடக்குது, அப்போ எதிர்கட்சியாக போய் ஆளுநரை பார்க்குறோம். ஒரு அரசாக கான்ஸ்டிடியூஷனுடைய மேண்டேட்னால ஆளுநரை போய் பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறப்ப போய் பார்க்குறோம். ஆனால் ஆளுநருடைய அதிகாரம் வேணா, தலையீடு வேணான்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் வரும்போது ஆளுநர்கிட்ட போய் முறையிடுறது இருக்குல்ல, இந்த மாதிரி பல ஆக்சிமோரன்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு தாவேகால. இதுக்கு முன்னாடி ரொம்ப கட்டமைப்பு அப்படி இருக்கும்போது அப்படிதானே போய் பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல அப்ப ஆளுநர் வேணான்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்களே, எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக அந்த நிலைப்பாடு தான் எடுக்கிறாங்க. நாங்க எப்ப போறோம்னா, இங்க மெஜாரிட்டியே கிடையாது, அரசே இல்லாத போது கஸ்டோடியன் ஆஃப் த ஸ்டேட் வந்து ஆளுநர்ன்றதுக்காக தான் அப்ப புகார கொண்டு போறோம். ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். ஏடிஎம்கே ஆட்சியில ஊழல் குற்றச்சாட்டு போய் மரியாதைக்குரிய தற்போதைய முதல்வர் வந்து அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்தாரு, கொடுக்கல ஆளுநர் கிட்ட. சரியா? இப்ப இவங்க கொடுத்தாரா கொடுக்கலையா? இல்ல நாங்க முதல் முறையாக ஆளுநரை போய் பார்த்தது கொடுத்தாரா கொடுக்கலையா, அதுக்கு மட்டும் சொல்லுங்க. ஊழல் குற்றச்சாட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்டது, இதுல ஆளுநர் தலையிடணும்னு சொல்லி நீங்க கோர்ட்டுக்கு போலாம். ஊழல் நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க. ஆளுநர்ட்ட ஏன் போனீங்க? நீதிமன்றத்துக்கு ஏன் போனீங்க? பாலிசி வைஸ் இது கரெக்ட்டா? நான் கேக்குறேன், புரியுதுங்க மேடம். இது அட்மினிஸ்ட்ரேஷன்ல நடக்கிற பிரச்சனை. நீங்க ஆளுநர்ட்ட போனது பாலிசி வைஸ்
நீங்க பேசுற மாநில சுயாட்சிக்கு கரெக்டா? நீங்க வந்து அதாவது நியாயமா பேசுங்க. பாலிசி வைஸ் தப்பு இது. சரி, உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஆளுநர் பர்மிஷன் கொடுக்காத கேஸ் போட முடியுமா மந்திரிகள் மேல? ஆளுநர் எதிர்க்கிறோம் சார். ஆளுநர் எதிர்த்து கேஸ் போட்டிருக்கோமா இல்லையா? ஆளுநர் எதிர்த்து எதிர்கட்சியா இருக்கப்ப இத்தனை முரண்களை வச்சிட்டு இருக்காங்க. திமுக தான் இருக்கு. இல்ல இல்ல இருங்க, நான் அடுத்த முரண் சொல்றேன். இப்போ சொல்லுங்களேன். கூட்டாட்சி பேசிட்டு இருக்கீங்கல்ல, ஏன் கூட்டணி ஆட்சி இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு விஜயம் வைக்கிறது இல்ல, தாவேக்காவும் வைக்கிறது இல்ல. என்ன கூட்டாட்சினா என்ன, கூட்டணி ஆட்சினா என்னன்னே இவ்வளவு நாள் இவங்களுக்கு தெரியல. கூட்டாட்சின்றது ஃபெடரலிசம், கூட்டணி ஆட்சின்றது கொலிஷன் கவர்மெண்ட். இந்த ரெண்டு குழப்பத்தை வச்சுக்கிட்டு திமுக கூட்டாட்சி பேசுது. ஆனா யாருக்காவது கூட்டணியில பங்கு தருதா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க 1.5 வருஷம். இது ரெண்டுமே வேற வேறன்னு புரியறதுக்கே 1.5 வருஷம் ஆயிருக்கு. அது இல்லைங்க, எங்கள் மீது வைத்த குற்றச்சாட்டு. நீங்க கூட்டாட்சி பேசிக்கிட்டு கூட்டணி அரசாங்கத்தை ஏற்படுத்த மாட்டேன்றீங்க தமிழ்நாட்டுல நீங்க. ஆனா இது ரெண்டுமே வேற. ஒரு கூட்டணி அரசாங்கம் வைத்து கொண்டு கூட கூட்டாட்சியை குழி தோண்டி புதைக்கலாம், ஒரு மெஜாரிட்டியை வச்சுக்கிட்டு கூட கூட்டாட்சியை பாதுகாக்கலாம். இந்த புரிதல் இப்பதான் இவர்களுக்கு வந்திருக்கு. அதனால அந்த விமர்சனங்களை சொல்ற நம்ம கிளாரிபிகேஷன் பண்ணணும். என்னன்னா இந்த கூட்டணியில பங்கு வேணும் அப்படின்னு கேட்டது வந்து உங்க கூட்டணி கட்சியோட அண்ணன் திரும்ப என்ன கேட்டாருன்னா, நான் முடிச்சுக்கிறேன், எங்களுக்கு 6 சீட் கொடுக்குறீங்க, ஆனா மீதி இருக்கிற எல்லா சீட்டா 234 சீட்ல 6 சீட்டு போய் எல்லா சீட்லயும் நாங்க வேலை பாக்குறோம், ஆனா ஆட்சின்னு வந்தா மட்டும் எங்களுக்குன்னு வச்சுக்கிறீங்க, அது வந்து சமூக நீதிக்கு எதிரானதுன்னு உங்க கூட்டணி கட்சி தலைவர் சொன்னாங்க. நீங்க அவர்களுடைய கூற்றுப்படி 10ல இருந்து 15% வாக்குகள் இப்பதான் அவங்க கட்சிக்குள்ளேயே வராங்க, தேர்தலுக்குள்ளேயே வராங்க. அவ்வளவு சதவீத வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு தாவேக்காக்கு. இல்ல, நான் ஒரு விஷயத்தை திரும்ப பதிவு செய்யறேன். நாங்க பேசுறது இருக்கட்டும், கூட்டாட்சியும் கூட்டணி ஆட்சியும் ஒண்ணா, அந்த புரிதலை இப்பதான் உங்களுக்கு வந்து இருக்குன்றத நான் சொல்றேன். ஒரே இதுலயே சுத்திட்டே இருக்கீங்க. அவர்தான் வர்றாரு. இல்ல, அப்ப தாரிபிகேஷன் தர வேண்டியது. நம்ம டாபிக் உள்ள அந்த ஒரு விஷயத்திலே சுத்திட்டே இருக்கோம். நான் டாபிக் அவருக்கு தான் புரியல. வாக்குகள் வந்து தாவேக்கா வாங்குறது மெஜாரிட்டி கிடைக்கலனா இப்ப பிஜேபி வந்து மெஜாரிட்டி கிடைச்சா திரு வீர விக்னேஸ்வரன் நீங்க பதில் சொல்லுங்க. இல்லைங்க, இப்ப குழப்பம் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, இவ்வளவு நாள் இப்ப நீங்க பேசுங்களேன், கூட்டாட்சியும் கூட்டணி ஆட்சியும் ஒண்ணா இல்ல, நேரம் வேஸ்ட் ஆகுது. அவங்க கிட்ட கேட்ட கேள்விக்கு திரும்ப குழப்பிக்கிட்டு இருக்காரு. 15% இப்பதான் அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க, அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுக இதை ஏற்குதா? நாங்க யார் எத்தனை சதவீதம் வாங்க போறான்றதெல்லாம் நாங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? அந்த ஒரு கணிப்பை ஏற்கறீங்க, ஏற்கனவே ஒரு கணிப்பு வெளியாச்சு, அதன் அடிப்படையில் தான் கேக்குறேன். நாங்க எதிர்க்கட்சியாக அதிமுகவை பார்த்து கொண்டிருக்கின்றோம். களத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், அதிமுகவுடைய கட்டமைப்புக்கும் திமுகவுடைய கட்டமைப்புக்குமான போட்டி தான் நடக்கிறது. ரசிகர்களாக பார்க்க வரக்கூடியவர்கள் வருவார்கள், போவார்கள். கமலுக்கு வந்தாங்க, சரத்குமாருக்கு வந்தாங்க, விஜயகாந்துக்கு வந்தாங்க, எல்லாருக்கும் வந்தாங்க. இன்னொரு 4 நடிகர் ஒரு ரவுண்ட் போனா அவர் சூப்பர் ஸ்டார் கிடையாதுங்க. அததான் நாங்க சொல்றோம். அது என்னங்க ஃபேக்ட்? இது ஒரு சாதனை சொல்லி அரசியல பேசிக்கிட்டு இருக்காங்க. காமெடி பண்ணிட்டு இருக்காரு. சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. காமெடி பண்ணா என்ன பண்றது? நான் உங்களோட பேசிக்கிட்டு அவங்க வலுப்படுத்திட்டு தான வராங்க. நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கப்ப அடிப்படையில் பாருங்க, ஒரு அரசியல் பேசுறப்ப சினிமா மனநிலையிலேயே சூப்பர் ஸ்டாரா இல்லையா, எங்க தலைவர் வந்து இல்லையா, இதுவா இப்ப விவாதம், எங்க தலைவர் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு விவாதம் எங்க வைப்போம்? எங்க இப்ப நீங்க நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேங்க. இப்ப நீங்க ஒரே ஒரு விஷயம் இப்ப எங்க தலைவரை வந்து கம்பேர் பண்றாங்க. இப்ப எங்க தலைவர் ஒரு கட்சியின் தலைவர், இவரை போய் ஒரு தனிநபரோட கம்பேர் பண்றீங்களா? அப்ப எனக்கு உரிமை இருக்கு உங்களை வந்து இன்னொருத்தரோட கம்பேர் பண்ண. ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. 15% 10% அப்படி நீங்க கேட்டீங்க. அது வந்துட்டு சர்வேல வெளிவந்தது அப்படின்றது நீங்க சொன்னீங்க. அந்த சர்வே வந்துட்டு அதர்ஸ் அப்படின்ற இடத்துல தான் அது 15ன்னு சொல்லிச்சு. அதை வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவா தூக்கி நீங்க தாவேக்காக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட முடியாது. அதுவே ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 மாசம் எடுக்கும்போது அது 12% அப்படின்னு சொல்லிச்சு. அதனால அது வேற, அது எல்லாமே yet to be proved. ஒரு விடயம் என்ன அப்படின்னீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பேசுறது அப்படின்றது வந்துட்டு ஓகே, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கூட நந்தகுமார் சொன்னார், போன 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாங்கினது 83 லட்சம் ஓட்டு தான் அப்படின்னாரு. நான் இப்போ பார்த்தேன் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை, 1,33,00,000 30% ஓட்டு. இல்லை இல்லை சார், 2019 மக்களவை தேர்தலுக்கு வச்சிருக்கிறேன். நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு இப்போ கட்சி வாரியா உங்களுக்கு நம்பர் தரேன். இல்ல கட்சி வாரியா என்னென்ன காட்சியா நான் சொல்றேன். நான் சொல்றது வெறும் அதிமுகவை மட்டும் நான் சொல்றேன். இல்ல அதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி
பெற்ற வாக்குகள் 30%. 2019 83,73,345 வாக்கு. சார் இல்ல நான் வெறும் நம்பர் அப்சல்யூட் நம்பர் தான் சொல்றேன். அப்படி சொல்றது அப்சல்யூட் நம்பர் அது வெரி ராங் இன்டர்பிரேஷன். நம்பர் ஆஃப் வாட்ஸ் வந்து எத்தனை கண்டெஸ்டன்ட் இல்ல இல்ல சார், அலையன்ஸ் இல்ல. ADMK as a party alone I am talking. அதான் சார் contested in 20 seats that's equivalent to only 120 MLA seats. ஆனா MLA வா நிக்கிறப்ப கூடுதலா நிக்கறாங்க. அந்த இன்டர்பிரேஷனை கரெக்ட்டா கொடுங்க. வெறும் நம்பர்ஸ் சொன்னா குழப்பமா இருக்கும். 30% 50% ஆக்குனாருன்னு வீர விக்னேஷ் சொல்றாரு. அவருக்காக நான் சொல்ல வரேன். அப்போ 31% பிசிக்கு இருந்துச்சு. எம்ஜிஆர் அதுல வந்துட்டு அந்த பிசிக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா 9% 9,000 ரூபாய் வந்துட்டு வருடத்திற்கு வருவாய் இருந்துச்சு அப்படின்னம்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது அப்படின்னாரு. அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு போராட்டம் நடந்தது, விவாதங்கள் நடந்தது. அதுக்கு பிறகு அதை வித்ட்ரா பண்ண எம்ஜிஆர் அதுக்கப்புறம் 31-50 ஆக்குனாரு. எனவே சமூக நீதி அப்படின்ற ஒரு வரலாற்றில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல்வேறுபட்ட மாறுதல்கள் இருக்குது. நாங்க அந்த வழியில தான் போறோம் அப்படின்ட்டு நீங்க அவசரப்பட்டு சொல்லாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்க்ரீஸ் பண்ணாரு. அதனால பலன் பெற்றது ஓபிசி மக்கள். அவருக்கு சமூகநீதி பாதை இல்லைன்னு நீங்க சொன்னதுக்கு நான் சொன்னேன். வீர விக்னேஸ்வரன், திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு இதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகள் வந்திருக்கு. எந்த வகையில தாவேகா மாற்றா இருக்கும் அப்படின்றது உங்களோட நம்பிக்கை? சுருக்கமா. 2026 தேர்தல் என்பது 77 தேர்தலில் புரட்சித் தலைவர் எப்படி ஒரு குடும்ப ஆதிக்கத்தை வீழ்த்தணும், தமிழகத்தில் ஜனநாயக மலர்மடிச்சை ஏற்படுத்தணும் பண்றாரோ அதே போல நெரேட்டிவ் திமுகவின் குடும்ப ஆட்சி வேண்டுமா ஜனநாயக ஆட்சி வேணுமா என்பதுதான். இந்த குடும்ப ஆட்சியின் பிஜேபி எப்படி ஓட்டு திருட்டு அகில இந்திய அளவில் பண்ணி கொண்டு இருக்கிறோம், அது போல திமுக எம்எல்ஏ திருச்சியில கிட்னி திருட்டு பண்றாரு. அதை மலுப்பலா பதில் சொல்றாரு சுகாதாரத்துறை அமைச்சர். இப்படி ட்ரக் பெடலிங்ல இருந்து திமுகவினர் செய்யற அட்ராசிட்டிக்கு எதிராக மக்கள் வெகுண்டு எழுவாங்க. இந்த திமுக டைனாஸ்டி ரூல 2026 வீழ்த்தி 77 புரட்சி தலைவர் செய்த மாதிரி 35% ஓட்டு எடுத்து திமுக மன்னராட்சி வீழ்த்தி காமிப்போம். திரு நந்தகுமார், தாவேகா மாற்றாக இருக்குமா? கட்டாயமா அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல தான் அவங்க கட்சி ஆரம்பிச்சு வராங்க. இன்னைக்கு கொள்கை அப்படிங்கிறது எல்லா கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு. இன்னைக்கு இப்போ திராவிட கொள்கைன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் அதே கொள்கை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்க என்ன அவர் சொல்ல வர்றாருனாக்கா, கொள்கைன்னு ஒன்று வாயில சொல்லிட்டு செயல்ல வேற மாதிரி நீங்க செயல்படுறீங்க. அப்போ மக்களுக்கு எது நல்லதோ அதுதான் யதார்த்தமான ஒரு அரசாட்சியா இருக்கணும், இது மக்களுக்கு உண்டான அரசா இருக்கணும். அப்போ நாங்கள் எங்களுடைய கொள்கையும் திராவிட கொள்கைங்கிற மாதிரி இருந்தா திமுக மாதிரி சொல்லொன்று செயல் வேறுங்கிற மாதிரி இல்லாம நாங்க என்ன எங்களால முடியுமோ அதை மட்டும் தான் சொல்லுவோம். செய்ய முடியாததெல்லாம் நாங்க இட்டு கட்டி பேசி மக்களை திசை மாற்றி நாங்க வாக்குக்காக நாங்க செய்ய மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தைகள் வாக்குகளாக மாறுதா, வாக்குகளாக எதிரொலிக்குதா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அமர்வில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேசு நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான